திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஓட்டுநர் திடீரென மயங்கியதால் சுற்றுலா பேருந்து ஒன்று விபத்தில் சிக்கியது. சென்னையிலிருந்து கேரளாவிற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர பள்ளத்திற்குள் இறங்கி அருகில் இருந்த வீட்டின் மீது மோதி நின்றது. இதில் அதிர்ஷ்டவசமாக 45 பயணிகளும் உயிர் தப்பினர். ஓட்டுநர் மணிகண்டன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பேருந்து விபத்திற்குள்ளான CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருத்துறைப்பூண்டி அருகே குளமாணிக்கம் கிராமத்தில் சுமார் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் 45 நாட்களிலேயே திடீரென கருகத் தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் களப்பால் ஊராட்சி மற்றும் கோட்டூர் பகுதிகளைச் சேர்ந்த வேளாண் அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு கருகிய பயிர்களுக்கு உடனே நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த பகுதியை இந்த குளமாணிக்கம் பகுதியில் இந்த சம்பா பயிரை பார்வையிட்டு இதுக்கு என்ன ரெமிடி, இதுக்கு என்ன ஒரு மாற்று அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன மருந்து அப்படி கண்டுபிடிக்கணும். இல்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கணும். இல்லைன்னா அந்த பகுதி விவசாயிகள் மிக மன வேதனையில தற்கொலை செய்து அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள் விவசாயி என்பதை அரசாங்க கவனத்திற்கு இந்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 15 பவுன் அடை வச்சிருக்கிறேன். நான் ஒரு 10 ஏக்கர் சாவடி பண்றேன். 15 பவுன் அடை வச்சிருக்கிறேன். அந்த பவுன் எப்படி திருப்புறங்கிறது தெரியல. மன உளைச்சல தான் நாங்க இருக்கிறோம். அப்படி உள்ளனா தற்கொலை பண்ணிட்டு மாதிரி சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும் இருக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.